அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே உலக ஞானத்தை போதிப்பதற்கு ஆசிரியர்கள் இருப்பது போல நமக்கும் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு சொல்லி தருவதற்கு, போதிப்பதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஆசிரியரை தேவன் நியமித்திருக்கிறார். அவரை குறித்து தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தமது பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனை பற்றி ஆழமான காரியங்களை, அத்தனை காரியங்களையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஆகையால் தேவனை பற்றி நமக்கு முழுமையாய் கற்றுக் கொடுக்கிறவராய், போதிக்கத்தக்கவராய் இருக்கிறார். அவர் எப்படி அவர்களை அறிந்திருக்கிறார்? அடுத்த வசனம் இப்படியாக கூறுகிறது: மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளையே அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஆவி, அதாவது நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய ஆவிதான் என்னுடைய ஆதி முதல் அந்த மறையான எல்லா ஆழங்களையும், அந்தரங்கங்களையும், இருதயத்தின் சிந்தனைகளையும் அறிந்திருக்கும். அதே போலதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை, தேவனுடைய காரியங்கள், தேவனை பற்றிய முழுமையாக அவர் அறிந்தவர் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த ஆவியானவர் யாராய் இருக்கக்கூடும்? அவர்தான் தேவனுடைய ஆவியானவர். மனுஷனுக்கு ஒரு ஆவி எப்படி இருக்கிறதோ அதே போல தேவனுடைய ஆவிதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆம், வேதம் கூறுகிறது கர்த்தரே ஆவியானவர் என்று. ஆம், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது வேறு யாரும் அல்ல, தேவனுடைய ஆவியானவர். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து கூட ஒரு முறை கூறினார், என்னை குறித்து நீங்கள் எது சொன்னாலும் மன்னிக்கப்படும், ஆனால் தேவனுடைய ஆவியானவரை பற்றி நீங்கள் எதாயிலும் சொல்வீர்கள், தவறாக சொல்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மன்னிக்கப்படாது என்று. அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மேலானவராக இந்த ஆவியானவர் இருக்கிறார் என்பது அதன் அர்த்தம். அப்படி என்று சொன்னால் இந்த ஆவியானவர் யாராய் இருக்க முடியும்? அவர் தேவனுடைய ஆவியாகவே அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக அதை குறித்து கூறுகிறது: அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து அவர் கண்டித்து நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். எது சரி, எது தவறு, நாம் எதை செய்ய வேண்டும், எது பாவம், எது நீதி என்பதாக நம்முடைய இருதயத்தில் இருந்து, நம்மோடு இருந்து அவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு தவறு செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் படபடவென்று அடிக்கும். ஆம், அப்படிதான் தாவீது அபிஷேகம் பெற்ற அந்த சவுலின் ஆடை வஸ்திரத்தின் ஒரு ஓரத்தை அறுக்கும் போது கூட அவனுடைய இருதயம் படபடவென்று அடித்து கொண்டிருந்ததாம். ஆம் பிரியமானவர்களே, அப்படி நம்மை கண்டித்து உணர்த்துவார். ஒருவேளை இன்று நீங்கள் ஏதாயிலும் ஒரு சிறு பாவம் செய்யும் பொழுது உங்கள் இருதயம் அப்படி இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் ஆவியானவர் உங்களை பலமாய் ஆளுகை செய்கிறார் என்ற அர்த்தம். ஏனெனில் சிறு பாவம் செய்யும் பொழுது கூட அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். சிலருக்கு மிகப்பெரிய பாவங்கள், கொடிய பாவங்கள் செய்யும் பொழுதுதான் அந்த உணர்வு வரும். அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஓரளவுக்கு தான் அவர்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நீதியாய் வாழ்கிறார்கள், மனசாட்சிக்கு இடம் கொடுத்து வாழ்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிலர் எத்தனை பாவங்கள் தினமும் செய்தாலும், பாவத்தை தண்ணீரை போல் அவர்கள் பருகினாலும் கூட அவர்கள் இருதயத்தில் அதை பற்றின எந்த ஒரு வருத்தமோ ஒரு சஞ்சலமோ அவர்களுக்கு வருவதில்லை. தொடர்ச்சியாக பாவத்தை செய்கிறார்கள், கொடூரமானவர்களாய் மாறுகிறார்கள், தொடர்ச்சியாக மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள், அதன் மூலம் தாங்கள் சொகுசாக மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள். அவர்கள் இருதயத்தில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ வேதனையோ இருப்பதில்லை. ஆம், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு ஒன்றே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மனசாட்சி என்ற ஒன்றே இல்லை என்பதை
நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். நமது ஊர்களில் எப்படியாக சொல்லுவார்கள், கண்டிக்கும் ஆசிரியர் கரையேற்றி விடுவார் என்று. அப்படி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்று இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்குள் அவர் இருப்பார் என்று சொன்னால், அவர் உங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படிப்பட்ட ஆசிரியரை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? அவரோடு இணைந்து கொள்வீர்களா? அவரோடு ஒரு மாணவராக சேர்ந்து கொள்வீர்களாக? ஆமேன், ஆமேன், ஆமேன்.